அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு தொடக்கப்பள்ளி, அதுக்கு எய்தாப்ல ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட் போட்டு திமுகவோட PLO மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இது இல்லீகலானது. ஆக்சுவலா நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிய வர்றது வந்தோடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பறக்கும் படை அந்த ஸ்குவாடு போயிட்டு ட்ரோன் கேமராமேனை வச்சு அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வழக்கம் போல திமுக உடன்பிறப்புகள் இவரை அடித்து அந்த கேமராவெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. இவரும் போய் வழக்கு பதிவு பண்ணலாம்னு போயிருக்காரு. அங்க கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு. இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? திமுக எங்கேயுமே அடிதடி எலிமெண்ட்டுங்கிறதுலாம் நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா தேர்தல் ரிலேட்டட் கேஸ் எல்லாம் நமக்கே தெரியும். அந்த கேஸினுடைய முடிவு என்ன ஆகும்னு தெரியும். அவங்க போவாங்க, வீடியோ எடுப்பாங்க, வீடியோ எடுத்ததை ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகுங்கிறதுக்கு ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இவர்கள் அந்த BLA மீட்டிங்க்கு அனுமதி வாங்கவில்லை. அனுமதி வாங்கல. அதனால அனுமதி இல்லாமல் மீட்டிங் நடத்தினது முதல் தவறு. அனுமதி கேட்டு கொடுக்கப்படவில்லை, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்ட பிறகு நடத்தினது 2வது தவறு. 3வது, அந்த இடத்துல உடனே தேர்தல் ஆணையம் உள்ள போகுது. உள்ள பறக்கும் படை உள்ள போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவர் அடித்தது அதை விட பெரிய தவறு. பேசாம எடுத்துட்டு அவங்க போவாங்க, முடியுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நோட்டீஸ் போவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அடிக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு பயத்தில் இருக்கிறதுங்கிறதா நீங்க பாக்க. இல்ல அப்படி பாக்குறதால தைரியத்துல இருக்குன்னு பாக்குறதா சார்? தைரியத்துல மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தலைமை எதுவும் உத்தரவு கொடுத்துருச்சா? இல்ல பயத்தில் தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அடிதடியில் இறங்கும் போதே ஓட்டு இது நமக்கு வராதுங்கிற பயத்துல தான் அடிதடி. அந்த மீட்டிங் நடந்தா அந்த மீட்டிங்ல BLAக்கெல்லாம் காசு போனா தான் ஓட்டு, காசு போகலைன்னா ஓட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நின்று போயிட்டுனா என்னங்கிற ஒரு பயம்தான் காரணம். இதுக்கு பேர் தைரியம்னு காரணம் கிடையாது. இந்த கேஸ் எல்லாம் அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஆனா அங்க போய் பணம் போகல, BLA நின்றுட்டான்னா அவங்களால சமாளிக்க முடியாது. கோர்ட்டு கேஸ் சமாளிச்சுக்கலாம், BLAக்கு சமாளிக்க முடியாது. ஆகையினால BLAக்கு பயந்து இருக்கிறது, பப்ளிக்கு பயந்து இருக்கிறதுன்னு சொல்றேன். அதிகாரிகளுக்கு அவங்க பயந்து இருக்கதா நான் சொல்லலை, பப்ளிக் அவங்களை பயமுறுத்துகிறார்கள் என்ற அர்த்தத்துல தான் நான் சொல்றேன். அதனால திமுக பயந்து போய் தான் இருக்கிறது. அந்த பயந்து இருக்கிறதுனால இந்த அடிதடி நடக்குது. இங்க மட்டும் இல்லைங்க, திமுக நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கைக்கூலி என்று நினைக்கிறது. நீங்க SIR வரும்போது என்னெல்லாம் பேசினாங்க. ஆனா பேசினது ஒரு பக்கம், தனக்கு வேண்டிய ஓட்டுகளை எப்படி நிரப்பி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதுன்னு நீங்க புரிந்துக்கணும். ஆபீசர்ஸ் எல்லாமே திமுக ஆபீசர்ஸ் தான். எலெக்ஷன் கமிஷனுக்குன்னா ஒரு ஸ்டாஃப் கிடையாது, வெளியில இருந்து வரவில்லை. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாருக்கு பயப்படுகிறாங்க? எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அலுவலர்களை வைத்து தான் சாதிக்க வேண்டும் நினைக்கும் போது அந்த அலுவலர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு கோபம். அடுத்தது, இப்போ 2 உதாரணம் பாருங்க. ஒரு இடத்துல BJP காரர் கார்ல போறாரு. கார்ல போடணும், எலெக்ஷன் கமிஷன் காரை மறிக்குது. காரை மறிச்சு அவருடைய அந்த BJP ஷால் போட்டிருக்காரு. ஷால் போடக்கூடாதுன்னு சண்டை போட்டுறாங்க. ஷால் போடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. போடலாம் அப்படிதான் நான் நம்புறேன். அவர் இல்லைன்னு சொல்றாரு. அதே உதயநிதி போறார். உதயநிதி காரை மறித்து அப்படியே அக்கு வேறாக ஆணி வேறாக இவர் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வருகிறது. நான் இதை என்ன பார்க்கிறேன்னா, தேர்தல் கமிஷனை டூலாக வைத்து கொண்டு திமுக செய்த பப்ளிசிட்டி சண்ட் என்று பார்க்கிறேன். ஏன்னா உதயநிதி தன்னுடைய பனியன்ல திமுக உதயசூரியன் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். ஷாலை எடுத்த ஆளு சட்டைய கழுத்துடான உதயநிதியை இவங்களால சொல்ல முடியல. அதே உதயநிதியினுடைய கார்ல திமுக கொடி பறக்கிறது, அதையும் இவங்களால தடுக்க முடியல. அப்புறம் என்னத்துக்கு இவங்க அக்கு வேற ஆணி வேற என்னத்தை பார்த்தாங்க? அக்கையும் பார்க்கல, ஆணியும் பார்க்கலங்கிறது அர்த்தம். அதனால இந்த தேர்தல் ஆணையம் புடுங்குற ஆணி எல்லாம் 2வது ஆணி அப்படிதான் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வெஸ்ட் பெங்காலில் கட 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 கடன்னு யார் மாத்தினாங்களோ அப்படிலாம் இன்னும் தமிழ்நாட்டில் மாற்றவில்லை. அதாவது கன்னியாகுமரியில அந்த கலெக்டர் மேலையும் SP மேலையும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்து இவர்களை தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கு. ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னா, கட 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 கடன்னா அங்கே எல்லாம் தையல் மிஷின்லாம் இறங்குது.
அதை போய் சண்டை போடுறாங்க பாஜக காரர்கள். அதெல்லாம் வீடியோ எடுத்து என்னென்ன போட்டு ஏற்கனவே சொன்னதான், ஏற்கனவே கொடுத்ததுன்னு சொன்னா எப்போ கொடுத்துருக்கணும், ஏன் இப்போ வருது, அதுவும் எப்படி வருகிறது, இதெல்லாம் சண்டை போடும் போது அந்த அதிகாரிகள் எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள்ங்கிற அந்த வீடியோவை பார்த்தா புரியும். அப்போ தேர்தல் கமிஷன் யார் பக்கம் இருக்கிறது தமிழகத்துல? அதிகாரத்தின் பக்கம்தான் இருக்கிறது. இந்த பயம் தான் நமக்கு வருதே தவிர, அதைத்தான் திமுக இங்க ஊத்தங்கரையில் அடித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்பவம் வரும். அதனால தேர்தல் கமிஷன் கொஞ்சம் கவனமா இருந்து, இந்த மாதிரி அதிகாரிகள் இவர்களை அடிக்கிற அளவுக்கு திமிரு இருந்தா அது யாருன்னு பார்த்து அந்த அதிகாரிகளையும் அந்த இடத்துல இருக்க விடாத அளவுக்கு பண்ண வேண்டும் என்பது என்னுடைய